இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக எம்பி ரவிக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த அறிவியல் பூர்வமான இன்னும் ஆய்வுகள் இதில் தேவைப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? அங்கே மேலும் மேலும் அகழ்வாய்வுகள் நடத்தப்பட வேண்டும். அது தமிழ்நாடு தொல்லியல் துறை இப்பொழுது 11வது கட்ட அகழ்வாய்வு செய்து முடித்திருக்கிறார்கள். அது இன்னும் கூட மேலும் அங்கே அகழ்வாய்வுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த லேயர்ஸ் என்று சொல்வார்கள், பல படிவுகள் அங்கே இருக்கின்றன. அதை பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், முதல்ல இந்திய தொல்லியல் துறை சார்பிலே திரு அமர்நாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்கள், அதனுடைய கால கணிப்பு, அது ஏற்கனவே அயல் நாடுகளுக்கு உலக அளவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டு அது முழுமையான காலம் என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர் அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார். அது தொடர்பாக வேறு எந்த மேலாய்வும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அது இங்கே அகழ்வாய்வு என்பது அவர்கள் 3ஆம் கட்ட அகழ்வாய்வோடு நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகான அகழ்வாய்வுகளை தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை மேற்கொண்டு இன்றைக்கு அது செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அமைச்சர் சொல்வது என்பது ஒரு தட்டி கழிக்கிற, காலம் கடத்துகிற ஒரு தந்திரமே தவிர அது உண்மை அல்ல. இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வகங்களுக்கு அனுப்பித்தான் திரு அமர்நாத் அவர்கள் தன்னுடைய இந்த காலக்கணிப்பை செய்திருக்கிறார். அவருடைய அறிக்கை என்பது முழுமையாக அறிவியல் பூர்வமாக அந்த தொல்லியல் துறையினுடைய அத்தனை ஸ்டாண்டர்ட், அதனுடைய நெறிமுறைகளுக்கும் உட்பட்ட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை இவர்கள் தட்டி கழிப்பது அல்லது காலம் கடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய தொன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அவர்களுடைய அந்த சனாதன மனோபாவத்தை தான் காட்டுகிறது. இங்கே மட்டுமல்ல, ஆதிக்கநல்லூர் அகழ்வாய்வையும் இப்படித்தான் அவர்கள் தட்டி கழித்தார்கள், காலம் கடத்தினார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு, இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு தொன்மையான பண்பாடு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொன்மை இருக்கிறது, உலக அளவிலேயே மூத்த நாகரிகமாக தமிழ் நாகரிகம் விளங்கி இருக்கிறது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லையா? இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த தொன்மை என்பது இந்தியாவினுடைய தொன்மைதான். அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால், அப்போது தமிழ்நாட்டை அவர்கள் என்ன என்று கருதுகிறார்கள்? தமிழ்நாட்டை இந்தியாவுடைய பகுதியாக அவர்கள் கருதவில்லையா? தமிழர்களை இந்தியாவுடைய குடிமக்களாக அவர் கருதவில்லையா என்கிற கேள்விதான் எழுகிறது. தொடர்ந்து இப்படி தமிழ் மக்களை, தமிழ் மண்ணை, தமிழ் பண்பாட்டினுடைய தொன்மையை அவர்கள் புறக்கணிப்பது, இருட்டடிப்பு செய்ய முயல்வது என்பது இனிமேலும் நடக்காது. ஏனென்றால் அதற்கான அறிவியல் வளர்ச்சி என்பது அவர்கள் போடுகிற இந்த மூடு திரைகளை எல்லாம் கிழித்து விட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவிக்குமார்.